அதிக விபத்துகள் நடக்கும் ஈசிஆர் சாலை. எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்வது அவசர சிகிச்சைக்கு? உயிரிழப்புகள் தான் முடிவுகளா? உறவுகளை இழந்து கதறி அழும் மக்கள். இறப்புகளை குறைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியுடன் வாழும் ஈசிஆர் பகுதி மக்கள். சென்னை ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கம் மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அவசர சிகிச்சை பிரிவு வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதால் உயிரிழப்புகள் தொடர்ந்து வரும் நிலையில் நீச்சல் குளத்தில் மூழ்கியதால் உயிருக்கு போராடியபடி வந்த 3 வயது குழந்தை மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்த பெண்மணி ஒருவரும் உயிரிழந்தனர். சென்னை அடுத்த ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் வசிக்கும் மனோஜ் என்பவரிடம் சுகுமாரன் என்பவர் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். அங்குள்ள வீட்டு வளாகத்தில் சுகுமாரனின் மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் தங்கி இருந்தனர். இந்த நிலையில் சுகுமாரனின் 2வது குழந்தையான 3 வயதுடைய ரித்தேஷ் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தையின் தாயார் தேடி பார்த்ததில் அங்கிருந்த நீச்சல் குளத்தில் உயிருக்கு போராடியபடி தத்தளித்து கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியோடு குழந்தையை அருகில் உள்ள ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட போதிய வசதிகள் இல்லாததால் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க முடியவில்லை. குழந்தையை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அல்லது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் ஆம்புலன்ஸ் இல்லாததால் நேரம் கடந்து உரிய சிகிச்சை கிடைக்காததால் அந்த குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. செல்லமே பட்டே என கதறி அழுத தாயார் சிகிச்சை அளிக்க போதிய வசதிகள் இல்லாததால் தான் தன் குழந்தை உயிரிழந்ததாக கூறினார். கூட்டு போகும்போது பல்ஸ் இருக்குதான் சொன்னாங்க, நார்மலா இருக்கதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்லி அங்கேயே 1 hour மேல ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க கூட்டு போன எதுவுமே இல்லை சொல்லிட்டாங்க. தங்கள் குழந்தைக்கு நடந்ததை போல இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது என குழந்தையின் உறவினர் வேதனையோடு கூறினார். ஸ்பெசிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் அண்ணன் பையன் பொழிச்சிருப்பான். அங்கே எதுவுமே இல்லை. திருவான்மியூர்லேருந்து ஈச்சர் ரோட்டில் எதுவுமே இல்லை. ஒரு அர்ஜென்ட் ஆபத்து அங்கே ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் போதுமான அளவு அங்கே எதுவுமே இல்லை. முதலுதவி மட்டும்தான் பண்ணுறாங்க. அது மட்டும் எங்கள் அண்ணன் பையன் நடந்த மாதிரி வேறு எந்த குழந்தைக்கும் யாருக்கும் பொதுமக்களுக்கும் யாருக்குமே நிலைமை வந்துடக்கூடாது. இந்த சோகத்தில் இருந்து மீண்டு வருவதற்குள் ஈஞ்சம்பாக்கத்தைச் சேர்ந்த சாந்தி என்ற பெண்மணி ஒருவரும் மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கப்படாததால் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் சிலர் மருத்துவமனையில் தொடரும் உயிரிழப்புகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த அவசர சிகிச்சை பிரிவை இதே இடத்திற்கு கொண்டு வர வலியுறுத்தியும் மருத்துவமனை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சரிடம் பல கோரிக்கைகளை வைத்தும் மீண்டும் மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவு வந்த பாடில்லை என்றனர். நாங்கள் எல்லா அதிகாரிகளையும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் எல்லாரும் சந்தித்து மனு கொடுத்த பிறகும் கூட எந்த விதமான முன் செயல்பாடும் முன்னெடுப்பு நடக்கப்படவில்லை என்பதை நாங்கள் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவமனை வாசல் முன்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர். இந்த மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவு கொண்டு வரப்படுமா? போதிய சிகிச்சை இல்லாமல் தொடரும் உயிரிழப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதே ஈசிஆர் பகுதியில் வாழும் மக்களின் நீண்ட நாள் கேள்வியாக உள்ளது.
நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.